إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் மாந்தர்கள் மத்தியில் எப்படி நல்ல குணங்கள் இருக்கிறதோ அதேபோல் தீய குணமும் மனிதனிடம் நல்ல குணத்தை விட தீய குணங்கள் அதிகமாக நுழைந்து விடுவதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் எப்படி இணை வைப்பு, இரட்டை வேடம் போடக்கூடிய முனாஃபிக்குன் தன்மைகள், இதையெல்லாம் எப்படி எச்சரித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானோ அதே போல அதற்கு ஈக்குவலா எதை சொல்கிறான்? ஆணவத்தை சொல்கிறான். அதை தான் நாம் இன்று தலைப்பாக எடுத்திருக்கிறோம். பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மறுமை நிலை என்ன, பெருமைவாதியின் மறுமை நிலை என்ன, இம்மையிலும் என்ன? இந்த ஆணவம் என்பது எந்த அளவுக்கு இருக்குது என்றால், மற்றவர்களை விட்டுருங்க, மூமின்களுக்கு முதல்ல வரலாமா? அல்லாஹ்வுக்கு இது ஒரு பிடித்த காரியமா? எப்படிப்பட்ட மகா கோபக்கார காரியம் என்றால் அபாயமான காரியம். தனக்கு ஈக்குவலாக தன் பெருமையோட போட்டி போடுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. எப்படி கொலை யார் செய்தான்னு கேட்டனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பையன் பண்ணாங்க. தப்பு யார் செய்தானா குல்லு பனி ஆதமகத்தாவும், ஆதமுடைய தப்புல இருந்தா வந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவுகோல் எல்லாம் வச்சிருப்பான். லூத்து நபி சமுதாயத்தில் ஒரு ஓரினை சேர்க்கை அவங்கள்ட்ட தான் ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த ஆணவத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அங்கேருந்து மேல சொர்க்கத்திலே ஸ்டார்ட் ஆயிட்டு சைத்தானுடைய செயலு. வா இது குல்நாலில் மலாயிக்கத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். நாம் ஆதமுக்கு கட்டளையிட சொன்னோம், பணிய சொன்னோம், மரியாதை கொடுங்க. யாருக்கு? இந்த மனித இனம் ஆதமுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொன்னதும் மலக்குகள் அனைவரும், மலக்குகள் என்ன உறவு மலக்கா இருந்தாங்க, கோடான கோடி மலக்குகள், பல ஜின்னுகள், பல பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்த மட்டும் என்ன செஞ்சுட்டான்? இல்லா இப்லீஸ் வஸ்தக்பர, அவன் தான் பெருமை கொண்டான். மினல் காஃபிரீன், அல்லாஹ்வை மறுத்து விட்டான். யாருடைய குணமாக அல்லாஹ் முதல்ல ஆரம்பத்தை சொல்லி காட்டுறான்? கெட்ட வஸ்துடைய கம்பேர் பண்ணி காட்டுறான். உதாரணம், அப்ப யாருடைய குணம்? மகா மோசக்காரனுடைய குணம். நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறான அவனுடைய குணத்தை தான் இன்று மூமின்கள் கொதறி தின்னு கொண்டு இருக்கிறோம், போட்டி போட்டு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. எல்லாத்துலையும், இயக்கத்தில் ஆகட்டும், ஒரு கல்யாணத்தில் ஆகட்டும், நல்ல காரியங்கள் ஆகட்டும், நீயா நானா என்ற நிலைப்பாடு இருக்குதா இல்லையா? கொள்கை பேசக்கூடியவர்களிடம் இருக்கு. துப்பு கட்ட கொள்கை, மானங்கட்ட கொள்கை பேசுறவன்ட்ட, ஒரிஜினல் கொள்கை பேசுறவன்ட்ட அப்படி இருக்குமா? நீ ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்தா நான் இன்னொரு இயக்கத்தில் போய் சேருவேன். சேர்ந்து என்ன பண்ணுவேன்? என்னுடைய பெருமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் ஆதாயம் தேடுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அதற்கு பலி என்ன தெரியுமா? மக்கள் மேல பலியும் போடுவேன். மக்களுக்காக சொல்லணும்ல, அப்பதானே மக்களை சமாதானப்படுத்த முடியும். அந்த அயோக்கியத்தனத்துக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம நேரடியா விஷயத்துக்கு வந்துடும். உதாரணங்களை நீங்களே பண்ணிக்கிறீங்க. நம்ம மனசாட்சியில கையை தொட்டு வச்சு சொல்லணும். திருமணம் நடக்குதா? கிடையவே கிடையாது. போட்டி, பயங்கர போட்டி, ஒரு நகை நட்டுல போட்டி. இதெல்லாம் நீங்களே என்ன செய்துக்கணும்? மனக்கணக்கு போட்டு அலசிக்கிறணும். மனசுக்குள்ளே என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். இந்த தன்மைலாம் இருக்குதுன்னு, இந்த தன்மையெல்லாம் அல்லாஹ் விளக்குறான். எப்படிப்பட்ட தன்மை? இதை விளக்குனா உட்கார்ந்து 10 நாள் பேசலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நேரம் கருதி முக்கியமான செய்திகளை நாம் அறிய இருக்கிறோம். அதனால மனைவிமார்கள், பிள்ளைகள் இந்த தன்மையை முதல்ல கண்டிச்சிடணும். என்ன இது, என்ன தன்மை? உனக்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல உனக்கு அருகதை இருக்கா? இருக்கிற பலவீனமான படைப்பிலே நீ நம்ம தான் ஒருத்தன் தான். அறிவை தவற பார்த்தா நம்ம எந்திக்கிறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். மற்ற அதிரணங்கள்லாம் 4-5 நாள் 5-6 நாள்ல எந்திரிச்சு ஓடிடும். நம்ம மட்டும்தான் இருக்கிறதுலேயே தாமதம். வயசாகுனா அசிங்கங்கள், மலஜலங்களை சுமந்து இருக்கிறோம். உனக்கு என்ன பெருமை தேவை? உனக்கு என்ன ஆணவம் தேவை? அகம்பாவம், மமத, தெனாவட்டு, ஒரு எக்கால பார்வை எங்கேருந்து உனக்கு வந்தது? அது ஒரு மூமீனுக்கு வரலாமா? மூமீனுக்கு வரக்கூடாதுங்கிற வசனங்களை குர்ஆன்லே ஹதீஸ்லே படிச்சு நம்ம ஆராய்ந்திருக்கிறோமா? பயங்கரமா இருக்குது, பயங்கரமான வசனங்கள் இருக்கு. ஆனா அதை பத்தி நம்ம அலட்சிய போக்கா இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அதில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க.
எப்படி சொல்கிறார்கள் என்றால், அல் இஸ்ஸு, அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியம் என்பது என்ன தெரியுமா? இதாரகு வல் கிப்ரியா, பெருமை என்பது அவனுடைய மேலாடை. இலக்கியமான சொல். மேலாடன அது எனக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றாங்க, ரிதாஉஹு ஃபமன் யுனாசிலு அத்தப், பெருமை என்பது மேலாடை, கண்ணியம் என்பது என் கீழாடை. அதோட எவனாவது ஒருத்தவன் யுனாசிவ், எவனாவது ஒருத்தவன் போட்டி போட்டின்னு வைங்களேன், எனக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கு போகக்கூடிய போட்டி போட்டா என்ன தெரியுமா செய்வேன்? ஓ அத்தப், கட்டளை மாதிரி, உங்களை நான் வதச்சிருவேன், உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எச்சரிக்கை கூட குர்ஆன்ல இருக்குது, யாக வசனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இதை நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால என்ன செய்யலாம், அல்ல வதச்சிருவேன், அவனை சும்மா விட மாட்டேன், பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிப்பேன். விட்டுக்கிட்டு இருக்கான்னு நம்ம நினைக்கிறோமா? அல்ல ஒரு டைம் போட்டு வச்சிருப்பான், அந்த டைம் வரச்சல சரியாக பிடித்து விடுவான். நீங்கள் நினைத்து விட்டீர்களா, உங்களை அறியாத விதத்தில் பிடிப்போம் என்ற செய்திகள் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யத்துஃபுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல சமாவாதி, வானத்தை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? யௌமல் கியாமல சும்ம யஹுதுஹுன்ன பியதிஹில் யமீனி, வலது கையில ஒரு சுருட்டு சுருட்டிடுவான், ரொட்டி மாதிரி, ஏட சுருட்டுற மாதிரி சுருட்டிடுவான். நம்ம பாயை இப்படி காலால தட்டி விடுறோம்ல, அந்த மாதிரி. அல்லாஹ்க்கு அதை விட தூசி மாதிரி. வானங்கிறது அல்லாஹ்க்கு எப்படி ஏடுக்கெல்லாம் உதாரணம் சொல்றோம், ஒரே சுருட்டு ரொட்டி மாதிரி சுருட்டி கையில வச்சிருவான். சுருட்டி போட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? வந்து கேட்பான், சும்ம யக்கூலு, ஆனா முழுக்கு யாரு இந்த ஆட்சி சேர்ந்த அந்த அதிகாரம்லாம் அந்த நிறைய பண்ணி பந்தா பண்ணி அவன்லாம் எங்க, எப்படி? ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன், இந்த அடக்கி ஆட்சி செய்வேன் ஜப்பாருல், பயங்கரமான பெருமடிச்சிய அவனெல்லாம் எங்க? எங்கன்னா என்ன அர்த்தம்? கீழே கிடப்பான், அப்படியே அடி சாஞ்சி மடி சாஞ்சி சரண்டராகி கிடப்பான், ஓசை இல்லாம கிடப்பான். எங்கடா, எங்க சத்தம் அப்படின்னு சொல்லி வானத்தை சுருட்டிட்டு அல்லாஹ்வுடைய ராஜ்யம் ஒரு நாள் இருக்குல்ல, அப்ப இந்த ஆணவக்காரர்களை பார்த்து கேட்பான், உனக்கு என்ன ஆணவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கிறான். மறுபடியும் என்ன சொல்றான்? சும்ம யதூஃபுல் அர்தைன், பூமியை தனது இடது கையால என்ன செய்வான்? சிமாலிஹி, சுருட்டி விடுவான். யகூலு ஆன முல்கு, பூமியை சுருட்டி போட்டு அல்ல என்ன செய்வான்? ஜப்பாரூன ஐனல் முத்தகப்பிரூன், எங்க அந்த அடக்கி ஆட்சி செய்தவன் இவனெல்லாம் எங்க என்று இருமுறை கேட்கிறான். வானத்தை சுருட்டிட்டு கேட்பான். வானத்தை சுருட்டிட்டா அல்ல வந்து எல்லாத்தையும் ஒன்னாக்கிடுவான்லாம் வறுமையினால கீழே இறங்கி கேட்பான். அந்த மாதிரி அயோக்கிய பெயரெல்லாம் எங்க என்று கேள்வியை கேட்கிறான். கேள்வி கேட்டா கீழே கிடப்பான், வாயை மூடிட்டு கிடப்பான். அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அந்த அயோக்கியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்றாங்க. அடுத்து நிறைய ஆணவக்காரர்கள், அதாவது ஆணவக்காரர்கள் அல்லாஹ் பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான் தெரியுமா? சென்ற காலம் முடிஞ்சு போனது. சென்ற காலத்தை பத்தி அல்லாஹ் எதுக்கு சொல்லணும்? நமக்கு தான் சொல்றான். சென்ற கால செய்திகள்லாம் சொல்லாம போகணும்ல. மாலின்னு ஒரு செய்தியை வச்சிருக்கான்னா ஏக செய்தி வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து ஒரு துணுக்கு மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். எல்லாத்துக்கும் வருங்காலம் தானே முக்கியம். நேற்று உள்ளது ஒரு வருஷத்துக்கு உள்ளதை உட்காந்து பேசுவோமா? எதுக்கு சொல்றான்? படிப்பினை, ஒழுங்கா இருந்துங்கிற எச்சரிக்கை. அந்த மாதிரி செய்திகள் நிறைய இருக்கிறது. வருங்காலத்தை அப்படி பிரிச்சு சொல்லுவான். அது எதுக்கு தெரியுமா? நான் இப்பவும் நினைச்சா என்ன செய்வேன்? உன்னை அழிப்பேன் அப்படிங்கிற சொல்பட நிறைய சொற்கள் இருக்கிறது. ரெண்டையும் அப்படி தனியா பார்க்கணும். இப்போ ஒருத்தன் பயங்கரமான இவனை மட்டும் பார்ப்போம். ஹாமானு ஃபிரோனு இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அவனும் ஆணவக்காரன் தான், சரிங்களா? ஹாமானு காரூனு இவங்க நிறைய ஆணவக்காரர்கள். ஆணவக்காரர்கள் என்று பர்டிகுலரா அல்லாஹ் சொல்லுவான். இவங்கெல்லாம் ஆணவம் பிடிச்சாங்க, திமிர் பிடிச்சாங்கன்னு சொல்லி. இப்போ ஆதுன்னு ஒருத்தவன் இருந்தான். இவன்கிட்ட வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா? ஆதுன், ஆது இருக்கிறான ஃபஸ்தக்பரு, அவன் வந்து ஆணவம் கொண்டான், பெருமை கொண்டான். ஃபில் அர்தி, பூமியில, பூமி ஒரு ஊருன்னு சொல்ல மாட்டிருக்கான், நிறைய இடத்துல போய் சேட்டை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபில் அர்தி, அறுதுல வந்து என்ன செய்திருக்கான்? பண்ணணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நிறைய பறந்து விரிஞ்சு சேட்டை பண்ணியிருப்பான். அதாவது ஆணவம் பண்ணியிருப்பான், திமிர் பிடிச்சிருப்பான். பி கைரில் ஹக்கி, அவன் என்ன தெரியுமா ஆணவம் பண்ணா? அதாவது நியாயத்துக்கு புறமா கொஞ்சம் கூட அவன் ஆணவம் செய்யறதுக்கு அந்த அருகதையே கிடையாது. அது இல்லாத அளவுக்கு அவன் அருகதை செய்தான். இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டா, இன்னொன்னு, இவன் வந்து ஜபலுல் பைத், மலையை குடைஞ்சு வீடு சேர்ந்தவன். மலையெல்லாம் குடைஞ்சு அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பான். அதையும் அல்லாஹ் சொல்லுவான். வகாலு மன் அஷத்து மின் குவா, அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்களை விட பலசாலி யாரு? அவன் பயங்கரமான பலசாலி. அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உடம்பை கொடுத்துருந்தான். ஆரோக்கியமான உடம்பு கொடுத்தா எதுக்கு? அடுத்தவனை மிதிச்சு கொள்றதுக்கா? அடுத்தவனை பாதுகாக்கிறதுக்கு.
மருத்துவத்தை கொடுத்தா எதுக்கு? எல்லாத்தையும் ஊசி போட்டு கொல்றதுக்கா? காப்பாத்துறதுக்கு. ஒவ்வொன்றையும் கொடுத்தான்னு சொன்னா அதுக்கு கரெக்டான வினை செய்யணும். கல்வி எதுக்கு கொடுத்துருக்கான்? நீயே மண்டைக்குள்ள வச்சுக்கிறதுக்கா? பிறருக்கு எடுத்து சொல்றதுக்கு. பணம் எதுக்கு கொடுத்துருக்கான்? நீ வச்சு திங்கிறதுக்கா? அள்ளி கொடுக்கறதுக்கு. அப்ப இதுல என்ன இருக்குது? ரெண்டு விஷயங்கள் இருக்கு. எல்லாமே அடுத்தவர் நலன் கருதி இருக்கணும். தன்னைத்தானே வச்சுக்கிட்டால் அது அவனுக்கு வேஸ்ட், அவன் பணத்துக்கு சமம். அதையும் கவனத்தில் வச்சுக்கிறணும். அப்போ இவன் என்ன சொன்னான்னா, அஷத்து, என்னை விட பலசாலி யாரு? குவா. அதுக்கு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். அவலம், அவலம் என்றால் சிந்திக்கிறது. அவலம் இரவு அன்னல்லா, ரெண்டு 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 மஃபூல் வரும். வந்தனா அர்த்தம் என்னன்னா சிந்திக்க தூண்டுறது. இவர்கள் காண வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அல்லதி ஹலக்கஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் வகுவா அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்றானா அல்லாஹ், நீ பலசாலி தான், உன்னை ஒருத்தன் படைச்சான அவன் ஒரு பலசாலி அல்லவா? உனக்கு இந்த உடம்பை கொடுத்ததே நான். அல்லாஹ் எப்படி இதை கேள்வி கேட்கிறானா, அன்னல்லா அல்லதி ஹலக்கஹும், உன்னை படைத்தானே, ஹுவ அஷத்து மின்ஹும், அவன் ஒரு பலசாலி. அதை நீ மறந்துட்ட. வகானூ பி ஆயாத்தினா யஹ்ததூன், அவர்கள் தமது வசனங்களை மறுப்பவர்களாக இருந்தார்கள், புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றானா, உனக்கு கொடுத்ததே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை கீழே தரான். தாலிக்கும் பிமா குன்தும் தஃப்ரஹூன ஃபில் அர்தி, இவர்கள் என்ன செய்ய, நியாயமின்றி பூமியில் என்ன செய்தார்கள்? பெருமிதம் செய்தார்கள், இருமாப்பு கொண்டார்கள். பி கைரில் ஹக்கி பிமா குன்தும் தஅமரூன், இவர்கள் நியாயமின்றி என்ன செய்தார்கள்? அநியாயத்துக்கு செய்தார்கள். 2 முறை சொல்லி காட்டுறான். பயங்கரமான ஆணவம் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஆணவம் பண்றதுக்கும் இருக்கிற அளவுக்கு ஆணவம் பண்ண என்ன அர்த்தம்? எல்லாம் பொருளாதார வசதி எல்லாம் இருந்தால் தான் பண்ணுவான், ஏழையா பண்ணுவான். உடல் வலிமை, எவனா கிட்ட போனா ஊதி தள்ளிடுவான். உடல் வலிமையும் அந்த அளவுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? கொடுத்துட்டு இவனு போற இடம் எது தெரியுமா? உதுகுலு, நொல, உள்ள நொல. அபுவாப ஜஹன்னம காலிதுன ஃபீஹா, என்றென்றும் நரகத்தில் தான் கிடப்பார்கள் ஆணவக்காரர்கள். அப்ப ஆணவக்காரர்களுடைய சர்டிபிகேட் எங்க? நரகம். எப்படிப்பட்ட நரகம்? வபிஸ மஸ்வல் முத்தகப்பிரீன், அது என்ன மாதிரி நரகம் தெரியுமா? இந்த ஆணவ கொண்டவர்களுக்கு உண்டான நரகம் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான்? பிரிச்சு சொல்லிக்கிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேராஜ் பயணம் போவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அதுல யார் இருப்பாங்க? ஏழைகளும் எளியவர்களும் இருப்பாங்க. இன்னும் பணக்காரங்க இருக்க மாட்டாங்களாம் கேட்டக்கூடாது, சொற்பமா இருப்பாங்க. பணக்காரர்களுக்கு தான் பணம் வந்தால் ஒரு டைப்பா மாறிடுறாங்கல்ல, அதுவே அவங்கள நரகத்துக்கு கொண்டு போய் சிறப்பா சேர்த்துரும். அவங்க நினைச்சா எங்கேயோ பெறலாம், ஆனா நினைக்கிறது இல்லை. ரொம்ப சொற்பமான மக்கள் இருப்பாங்க. அப்போ நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். அங்க ஆணவ கொண்டவர்களும் திமிர அக்கிரமக்காரர்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள் கூட சேர்த்துக்கிடுவாங்க. இங்க மெயின் என்னன்னு கேட்டா அக்கிரமக்காரர்கள் மட்டும் இல்ல, அநியாயக்காரர்கள், தக்கபீருன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று அந்த சொல்லையும் சொல்றாங்க. பெருமை அடிக்கிறவனுக்கு என்ன நிலைமைங்கிறத பாத்துக்கிறங்க. நிறைய நிலைமைகள் பட்டியல் போட்டு தள்ளலாம், அவ்வளோ இருக்கிறது. அதுல இந்த பெருமைக்கு ஒரு விளக்கம் கேட்கிறாங்க. விளக்கம்னா எப்படி வருதுன்னு கேட்டோன்னா, பெருமை அப்படி அங்கலமா சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன மாதிரி சொல்லிடுறாங்கன்னா, லா எது குழு ஜன்னா, எல்லாம் கேள்விப்பட்ட செய்தியா இருக்கும். ஒருவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். எப்படி மாட்டானா? மன்கான ஃபி கல்விஹி மிஸ்கால தர்ரத்தின், ஒரு அணுவளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் செல்ல மாட்டான். ஏன்னா அணுவளவு கூட உள்ள போகக்கூடாது, அது கொஞ்சம் கொஞ்சமா கூடிரும். சைத்தானுக்கு வாய்ப்பு அது. இன்னும் ஏத்து உன்னை விட யார் இருக்கா, அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி என்ன செய்வான்? அது அப்பவே நம்ம என்ன செய்யணும்? தட்டிடணும். அதுக்கு பேர் தலைக்கணன்னு வச்சிருக்கான். தலைக்கு ஏறி ஏத்த விட்டுறவே கூடாது. கீழே கொண்டு போயிட்டோன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். அப்ப எவன் உள்ளத்தில் அணுவளவு போகிறதோ அவன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கம் போக மாட்டான். அவ்வளவு டேஞ்சரான ஒண்ணு அந்த செயல். அதுக்கப்புறம் ஒரு சஹாபி அதை எஞ்சி கேள்வி கேட்கிறாங்க. மன் கிபிரியா, யாரு பெருமையாளர்? ரஜுலன் இன்ன ரஜுலன் ஹிப்வா யகூன சௌபல் ஹசன, சௌபன சட்ட ஆடை, அழகான ஆடை அணிவது பெருமையில சேருமா அப்படின்னு கேட்டுட்டு, நாலுஹு ஹசனு, செருப்புகள் காலணிகள் அணிவது, அழகான காலணிகள் அணிவது எங்களுக்கு பெருமையில சேர்ந்துருமா? இதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்பாங்க. என் வேட்டி கொஞ்சம் கீழே வரைக்கும் வருது, நான் எதுவும் பெருமை அடிக்கிறேன்னா, நீங்க என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன என்கிட்டலாம் பெருமை இல்லைன்றுவாங்க. ஆல்ரெடி அவங்க சொர்க்கவாசி வேற, இதை வேற கேட்கறாங்க. சொர்க்கவாசிக்கு முன்மாதிரி கூறப்பட்டவங்க பயந்து போய் என்ன செய்யறாங்க? லுங்கி கொஞ்சம் கீழே வீசிட்டு வருது, அப்படி ஒரு ஹதீஸ் வரும். இதை வச்சுட்டு அப்படி இடையில போயிட்டு வந்துடும். ஒருத்தர் என்ன செய்வானா, தலைலாம் வாரி சீவி சிங்காரிச்சு நல்ல வேட்டியெல்லாம் போட்டு பெரிய பந்தாவா அந்த உள்ளத்துல அந்த தெனாவட்டோட
போயிட்டு இருக்கச்சுல ஏற்கனவே நிறைய தெனாவட்டு கொண்டிருப்பான். அல்ல என்ன செய்வான், பூமியில இழுத்துட்டு போயிடுவான். இழுத்துட்டு போய் கியாம நாள் வரைக்கும் என்ன இருக்கு அவனுக்கு, அதாபு இருக்குது. அப்படி ஒரு செய்தியை சொன்னோடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் வேற கீழே என்ன செய்யறேன், என்னுடைய ஆடை படுது அப்படின்னு சொல்ல, இல்ல எண்ணம் தான் முக்கியம், லைட்டா பட்டனா என்ன இல்ல தூக்கி கொடுத்துக்கலாம். அதுக்காக பல பேர் பல முளத்துக்கு தூக்கி இருப்பாங்க தெரியல, அந்த ஹதீஸ் இதுல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. எண்ணங்கிறது முக்கியம். சில சமயம் வேட்டி கீழே கூட இறங்கிரும் கொஞ்சம் கொஞ்சமா. அதனால அப்படி அதை புரிந்து கொள்ளணும். அப்ப யார் பயப்படுறா பெருமையை பத்தி? ஈமானில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய சகாபி, தோழரில் முதலிடம் பயப்படுறாங்க. நம்மளாம் எம்பாந்தரம் ரொம்ப கவனமா இருக்கணும். பெருமையில போட்டி போடக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நீயா நானா எல்லாத்துலயும் போட்டி, பள்ளிவாசல்ல போட்டி, எல்லாத்துலயும் போட்டி, கூட்டம் காட்டுறதுல போட்டி, அரசியல்ல போட்டி. போட்டி இல்லாத ஒண்ணு சொல்ல முடியுமா? பொறாமை, போட்டி, ஈகோ இல்லாம ஒண்ணு, பொண்டாட்டி புருஷன், எல்லாத்துலயும் நீயா நானா திமிருங்கிறது. இதை நம்ம ஸ்மூத்தா கொண்டு போயிட்டா பல விஷயங்கள்ல ஜெயிச்சிடலாம். அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் போறாரோ அல்லாஹ் அதை விசாலமாக்கி விட்டுருவான். பொருளாதாரம் கொடுக்கற சொல்ல மாட்டான், அது ரெண்டாவது விஷயம். அல்லாஹ் நானவனு கொடுப்பான். யார் நேர்வழியில் போகிறார்களோ அவருக்கு என்ன செஞ்சிருவான், உள்ளத்தை சதுரியை விசாலமாக்கி விட்டுருவான். அவனை அரவணைத்துக் கொள்வான். அவனுக்கு அந்த நேர்வழியை பொக்கிஷமா கொடுத்துருவான். கல்வியை அதிகப்படுத்திடுவான். இப்படி போனா என்ன நடக்குன்னு இல்ல, சொர்க்கம் பெறுவோம். யார் நல்ல செயலை நோக்கி காலை வைக்கிறீங்களோ அடுத்தடுத்து அல்லாஹ் உள்ள கொண்டு போயிருவாங்கிறதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ செருப்பு இப்படி இருக்கிறதா கேட்காங்க. செருப்பு என்ன செஞ்சுக்கலாம், செருப்பு போடலாமா இது போடலாமான்னு கேட்டவுடனே அதுக்கு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹுவே அழகானவன், அல்லாஹுவே ரொம்ப அழகானவன். யுஹிப்புல் ஜமால, அவன் அழகதான் என்ன செய்யறான், விரும்புறான். அப்ப என்ன அர்த்தம்? அல் கிபுரு பத்ருல் ஹக், உண்மையை மறுப்பது அதுக்கு விளக்கம். வகம்மத்தன் நாஸ், மனிதர்களை கேவலமாக எண்ணுவது. உண்மையை போய் சொன்னா உண்மையை ஏத்துக்கிறேன், இணை வைக்காத, செத்தவண்ண போய் வணங்காதன்னு சொன்னா கேட்டுக்கிறேன். என்ன செய்யக்கூடாது, சட்டம் பேசக்கூடாது. அதுல நின்றுக்கிட்டு அயோக்கியத்தனமா என்ன செய்யக்கூடாது, நான் எங்க வணங்குறேன், நான் என்ன செய்யறேன், நான் என்ன துவாலா பண்றேன், அப்படி சொல்லி என்ன செய்வான், எது ஒரு சத்தியத்தை சொல்ல அதற்கு முரண்பட்ட வாதம் பேசுகிறானோ அவன் தான் அந்த இதுல இருக்கான்னு அர்த்தம். ஆணவத்துக்கு வந்துடுறான்ல. நான் சொல்றது உண்மை, 1 1 2ங்கிற மாதிரி தெளிவா சொல்றேன், நீ குழப்புற. அப்ப நான் திமிரு பிடிக்கிறல, நீ என்ன சொல்றது, நான் என்ன, நீ புதுசா என்ன சொல்றது, நாங்க ஒரு 300 வருஷம், அதான் திமிருத்தனம். தெரியல. யாரெல்லாம் ஹக்கான செய்திகளை சொல்ல புறக்கணிக்கிறார்களோ அவன் அந்த அடிப்படை ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கிறத கவனத்தில் வைத்துக்கணும். இது ஒரு அளவுகோல். உண்மையை சொன்னா கேட்க மாட்டிருக்கான்ல. தெளிவான உண்மையை எடுத்து வாசகங்களோட சொன்னா சுத்தி வளைச்சு வர்றான், அப்படி வர்றான், பெண்டு போட்டு வர்றான், இதை பத்தியா அதை பத்தியான்னு வர்றான். குபுர் அப்பாவி முஸ்லீம் மக்களை குபுர் முட்டியை ஆக்கி விட்டுறான், அதில் கொண்டு தள்ளி விட்டுறான், தட்டு தகுதியில் தள்ளி விட்டுறான். குடும்பத்தில் 4 பேர் இருப்போம். இதுக்கெல்லாம் இந்த அயோக்கியத்தை உலமா பெருமக்கள் தான் காரணம். மறுமையில பயங்கரமான பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்து 7வது சூறால இது ஒரு முக்கியமான வசனம். அஸ்ரிஃபு அன் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய சான்றுகள். ஆயாத்துனா வசனம், சான்றுகள் 2 அர்த்தம் இருக்கு. அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி, அல்லாஹ்வுடைய வசனங்களை பூமியில் கர்வம் கொண்டவர்கள். யதகப்பரூன், கர்வம் கொண்டவர்கள் பூமியில் பார்த்தால் பில் கைரி ஹக்கி, அவர்கள் என்ன தெரியுமா அல்லாஹ் செய்வானா, அந்த இந்த ஆணவம் பிடித்தவர்களை, ஆணவம் பிடித்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சான்றை அவர்கள் பார்த்தா அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வானா, ஆயாத்தி லா யுமினூ, அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், இதை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத மாதிரி ஆக்கி விட்டுருவான். அப்படியே இரு, காலங்காலத்துக்கு எப்படி இரு, இந்த மாதிரியே இரு. இந்த மாதிரி ஆளுதான் தேவை. அவன் முன்னு வந்தா தான் அல்லாஹ் கையை பிடிப்பான். ஆமன மண் தாப, எவன் திருந்தி கொள்கிறார்களோ அவரை தான் அல்லாஹ் மன்னிப்பான். நீ திமிராவே இருந்தா, ஏன் உனக்கு அறிவு இல்லையா, நான் கொடுக்கலையா, கண்ணை கட்டி காட்டில் விட்டுருக்கனா, புஸ்தகம் வேதம் கொடுக்கலையா, சான்றுகள் கொடுக்கலையா, என்ன விதண்டாவாதம் பேசுற, நான் உண்மையை. அப்ப என்ன சொல்றான் அல்ல, இந்த மாதிரி ஆணவக்காரர்களுக்கு என்ன செய்வேனா, சான்றையே என்ன செய்திருவேன், விட்டு அகற்றி விடுவேன். அப்படியே காலங்காலத்துக்கு எதக்கிற குபுர்ல கிடந்த மாதிரி இதுல கிட. இது ஒரு தனி ஸ்டேஜ் இல்ல, தானவத்திலே கிட. ஆனா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த கண்டுபிடிக்கிறவன்லாம், இந்த கரண்டை கண்டுபிடிக்கிறவன், ஐஸ்டி இந்த பூமியை கண்டுபிடிச்சவன், இந்த சுற்றுச்சூழலை கண்டுபிடிச்சவன், இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கிறவன், இந்த தீக்காக்காரங்கெல்லாம் ஏத்துக்க மாட்டான். ஏன், கர்வம் தலைக்கு ஏற இருக்கும். நாங்களே கடவுள் மாதிரி, நான் எப்படி ஏத்துக்கிறேன், ஏன் ஏத்துக்க மாட்டிருக்கான். ஏத்துக்கிட்டால் கடவுளை வணங்குறதுக்கு வந்துருவான். அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டான். அட்டிப்பட்டு மிதிப்பட்டு இந்த குடிகாரன் கடைசி காலத்துல நாளையிலேருந்து நீங்க செத்து பெறுவீன்னு சொன்னோன்னே குடியை நிறுத்திடுவான். அப்படியே பெட்டி பாம்பா ஆயிடுவான், அப்படியே சப்தகதி ஆயிடுவான். அந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் என்ன செய்வான், ஏத்துக்கிடுவான். அதனால அது என்ன செய்யணும், இன்னும் ஆவானு நீயத்து. அந்த நீயத்தை என்ன கம்பு சுத்துற வேலையா,
ஏன் நல்லதை சேஞ்ச் பண்ணுவோம், எல்லாரும் மாத்திட்டு வந்த மக்கள் தானே. கொள்கை மாற்றங்கிறதே அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்கிறான். எந்த சமயத்திலையும் கையை விரிச்சு வச்சிருக்கான், மாத்திட்டா முடிஞ்சு போச்சு. இன்னையிலேருந்து பெருமை கொள்ள மாட்டேன், இன்னையிலேருந்து மது அருந்த மாட்டேன், இன்னையிலேருந்து புகைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு லட்சியம்லாம் எடுக்கணும்ல, எடுப்பாங்களா? பேரளவில் எடுத்துட்டு பின்னாடி ஓடிடுவான். அப்ப இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ குள்ளி ஆயத்தில் லா யூமனும், எந்த சான்றை கொண்டாலும் அவன் நம்ப மாட்டான், அப்படிப்பட்ட ஆக்கி விட்டுருவான். அப்புறம் என்ன தெரியுமா அவன் செய்வான், எரிதி சபீலி ருஸ்தி லா எத்தகிது, நேர் வழியை கண்டா என்ன தெரியுமா சொல்லுவான், இதான் வழிகேடுன்றுவான். நேர் வழியை போய் சொன்னா அல்லாஹ் வணங்குங்கன்னு சொன்னா, எனக்கு அல்லாஹ் நான் எப்படி வணங்க பார்க்கலையே, நீங்க பாத்தீங்களா? நாங்கள் தான் பார்க்கல, இந்த சர்வ வல்லமை படைச்சவன் இருக்காங்க, நேரில் பாத்தீங்களா? பெரிய கேள்வியெல்லாம் கேட்பான், பைத்தியக்காரத்தனமான கேள்வியெல்லாம் கேட்டு நேர் வழியை சொல்லி தெளிவா சொல்லனா அதை என்ன செய்வான், புறக்கணிக்கக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், நேர் வழியை போய் அவரிடம் சொன்னால் அதை அவர்கள் கோணல் வழியாக பார்ப்பார்கள். சபீலி கையன கேடான வழி, எத்தகிது சபீலா, கேடான வழியை நேர் வழியா எடுத்துக்கிடுவான். இருக்கதானே செய்யறாங்க, கேடான வழி அழகான வழி, இதை பாரு தெளிவான வழின்னு எடுத்துக்கிடுவான். தாலிக பி அன்னஹும் கத்தபு பி ஆயாத்தின் அவ கானு அன்ஹா பி காஃபிலின். இதற்கு காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் வசனங்களை அலட்சியப்படுத்துவதும் அவன் வசனத்தை பொய்ப்பித்ததும் தான் காரணம். அலட்சியப்படுத்துறது, படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், இவ்வளவு விஷயத்தை சொல்றான், ஒரு அல்லாவை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ பெரிய ஏன் பயங்கரமான சிந்தனை வேணும், ஏன் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிற, ஏன் பல புஸ்தகங்களை பெறட்டா, சும்மா சாதாரணமாக சிந்தித்து பார்த்து நம்பிரு, நம்பிட்டு உள்ள உட்காந்து ஆய்வு பண்ணு. 10 வருஷமா ஆய்வு பண்ணி தான் அல்லாவை ஏத்துக்கிறீவியா? உன் சௌரியத்துக்கு அல்லாஹ் வரணுமா? காற்று பூமி வானம் எல்லாம் உனக்கு தந்து போட்டு உனக்கு நேரில் வந்து உட்காந்து சொல்லணுமோ? இப்படி அப்படி ஒரு திமிரான வார்த்தை, எல்லாத்தையும் தந்து போட்டு மனுஷனே ஒரு முதலாளி தொழிலாளியை அங்கே தள்ளி நிறுத்தியிருக்கான். ஒரு பணக்காரன் அவன் ஏழையை வந்து அங்கே தள்ளி விட்டுருப்பான், கிட்ட வர முடியாது. மிசாவரை உள்ள விடுவோமா? ஏசகம் கேட்கக்கூடியவர்களே அங்கே நின்னுங்குவான். அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி சம்பந்தம் தானே. அப்போ நம்ம வந்து எவ்வளோ எகத்தாளமான முறையில் மனிதன் என்ன செய்றான், அல்லாஹ்வை வந்து அலட்சிய போக்கான வார்த்தை, ஆணவமான வார்த்தைகள் வந்து இருக்கிறது, அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன மாதிரிலாம் சொல்றான், இவனை விட்டு திசை திருப்பிடுவேன், காலங்காலத்துக்கு என்ன அப்படியே கெட அப்படிங்கிறதை சொல்லுகிறான். இந்த வசனத்தையும் பாருங்க, இன்னல்லதீன யுஜாதிலூன ஃபி ஆயாத்தில்லாஹி பிகைரி, அல்லாஹ்வின் வசனங்களை அவன் தர்க்கம் செய்கிறான். யுஜாதிலூன தர்க்கம் செய்யறது, ஒன்னோட ஒன்னா மோத விடுறது, அதை வேடிக்கையா விளையாட்டா பேசுறது, இந்த மாதிரி அந்த மாதிரி மோத விட்டு விளையாடுறது, இது எப்படி இருக்கு, முரண்பாடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்க்கம் கற்பிக்கிறது. யுஜாதிலூன்னா தர்க்கம், அல்லாஹ்வுடைய வசனங்களை மோதி விளையாடக்கூடியது. சுல்தானும் ஆத்தாகும், அவர்களுக்கு வழங்கியதுல இருந்தும் வசனங்கள்ல இருந்து என்ன செய்யறது, தர்க்கம் செய்து விளையாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் என்ன தெரியுமா பண்றான், குப்ர மக்தன் இந்தல்லாஹி வ இந்தல்லதீன ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அது வேதனையாக இருக்கிறது. இப்படி விளையாட சில நம்பிக்கை, அல்லாஹ் நம்ம நம்புவோம்ல, நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி விளையாடுறான், ரொம்ப சீப்பா விளையாடுவான். ஹரம் ஷரீஃபை பொறுத்த வரைக்கும் அதை நம்பிக்கைக்குரிய நமக்கு தான் அது உகந்தது, அல்ல அதனால தான் நஜீஸ் வரக்கூடாதுன்ட்டான். மற்றவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான், வேற மாதிரி சொல்லுவான், வேற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லுவான். அவனுக்கு அது எப்படிப்பட்ட சலம், புனித சலம். அப்போ வந்து அதை மதிக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம வசனத்தை நம்ம மதிக்கக்கூடிய நமக்கு என்ன ஆகும், வேதனையை தரும். வேதனையை தந்துட்டு அல்லாஹ் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான் பாருங்க. கதாலிக்க யத்ப உல்லாஹ், யத்ப உல்லாஹ்னா வருங்காலம், இந்த ஏ வந்துட்டுனா யத்ப உல்லாஹி அலா குல்லி கல்பின் முதக்கப்பிரு ஜப்பார். இப்படிப்பட்டவனை நான் என்ன தெரியுமா செய்வேன், தாவல்லா, அவன் உள்ளத்தில் முத்திரை குத்தி விடுவேன். இப்படி விளையாடக்கூடியவனா காமன் மூமினா இருப்பான், யாரா வேணாலும் இருப்பான். ஏன்னா மூமின் கூட இருப்பான், மூமினே ஒழுங்காவா இருக்கிறான், என் வசனங்களை வளைக்கலையா, அவனுக்கு சாதகமா செய்யலையா, அரசியலில் இறங்கினா ஒரு வசனம் பேசுவான், நாட்டு தலைவனே நாசமாகி போயிருக்கான், முஸ்லீம்களை அடி வாங்குவதை பார்த்து கொண்டு இருக்கிறான், அவன் நல்லா வளைப்பான். உலகம்னா அப்படித்தான் இருப்பான், அயோக்கிய பயலா இருப்பான். அப்ப அதுக்கு நம்ம அஞ்சாம என்ன செய்யணும், அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களா இருக்கணும். அப்ப எப்படிப்பட்ட இதான் எத்துபோ அல்லாஹ், அவர்களுக்கு நான் சீல் அடித்து விடுவேன், சீலை அடித்துட்டேன் இல்ல, அடித்து விடுவேன், இனிமே வருங்காலம் அடித்து விடுவேன். அலா குள்ளி கல்பின், ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலையும், குள்ளின அனைத்து உள்ளத்திலும் என்ன செய்வான், முத்தக்கப்பிரும் ஜப்பாருன், ஆணவம் செய்யக்கூடியவர்கள், அடக்கி ஆளக்கூடியவர்கள் உள்ளத்துல என்ன செய்திருவேன், சீல் அடித்து விடுவேன். எக்காலத்துக்கு சீல் அடிக்கப்பட்டு, எப்படி ஜும்மாக்கு வந்து 3 ஜும்மா தொழுவல்னா எல்லாம் என்ன செஞ்சிருவான், சீல் அடிச்சிருவான். ஒரு முத்திரை ஒன்று இருக்குது,
அல்லாஹ்வுடைய முத்திரை காலங்காலத்துக்கு என்ன செய்வான்? காபிராவே கிடப்பான். அல்லாவை மறுக்கக்கூடிய நன்றிகட்ட மாபாவியாவே கிடப்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயல் ஆணவக்காரன் செய்து விடக்கூடாது என்று அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல என்ன செய்றான்? கடுமையான எச்சரிக்கைகளா நமக்கு பண்றான். அதுபோக அல்லாஹ் மென்மையை பத்தி ஒன்று சொல்றான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா அதுக்கு அப்படி எதிர்ப்பதம். மென்மையை அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி விரும்புகிறான்? காலலகு ரஃபீத இன்னல்லாஹ இதா அராத பிஅஹ்லி. ஒருவருக்கு மென்மையை விரும்புகிறான். இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிர் சொல். அந்த மென்மையை அல்லாஹ் ஒருவருக்கு நாடிவிட்டால் பி அஹ்லிஹி பைத கைரன். அந்த நல்லவர்களா இருந்தா அல்லாஹ் அவங்க மேல என்ன செய்வானா? அவர்களுக்கு அதை கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவங்க குடும்பத்துக்கும் அந்த மென்மையை புகுத்தி விடுவான். அதுக்கு நேர் எதிர்பதம். நல்ல மக்களா இருந்தா என்ன செய்திருவானா? அல்லாஹ் அந்த நளினத்தை கொடுத்து விடுவான். தல்லஹும் அலா பாபி ரஃபீக். அவர்களுக்கு மென்மைன்னா அந்த ரஃபீக்னா உயர்ந்த மென்மை அவர்களுக்கு உள்ளே கொடுத்து விடுவான். நல்ல மக்களுக்கு இப்போ நம்ம சொன்னா அல்லாஹ் அரவணைப்பான். இதெல்லாம் வருங்காலம் தான் கொடுத்து இந்த மாதிரி உள்ள மக்களை எல்லாம் என்ன செய்வான்? நேர்வழிப்படுத்துவான், மென்மைப்படுத்துவான், தர்ஜாவை உயர்த்துவான், கல்வியை கொடுப்பான், கையெல்லாம் விட மாட்டான். ஈமானுக்கு தக்கன இந்த மாதிரி ஆணவம் கொண்டவனா இருந்தா, இந்த மாதிரி பெருமடிக்கிறவனா இருந்தா, ஆடம்பர கல்யாணத்தில் தாளம் தட்டக்கூடியவனாக இருந்தா, ஆடம்பர கல்யாணத்தில் போய் நிக்கலாமா? ஆடம்பர கல்யாணம் சாதாரண ஆடம்பர கல்யாணமா? இஸ்லாம் சொன்னதே மீறி செய்கிறீர்கள். அது என்ன பணிவாது? அது பெருமை, அகம்பாவம், திமிரு. ஏழை என்ன செய்வான்? ஏழை வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கான் காசு. இதற்கெல்லாம் காரணகர்த்தா யாரும் கேட்டால் இந்த பெருமை அடிக்கக்கூடியவர்கள் என்று அவர் மறந்து விடக்கூடாது. இப்போ சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் கல்யாணம் பண்றதை சிரமமாக்கி வைத்திருக்காரு. சிட்டி போன்ற இடங்கள்லாம் வெடி போடுகிறார்கள். இங்கேயும் பல இடத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் குதிரையில போறவன்லாம் இருக்கான் ரோட்டை நாசம் பண்ணி. அப்போ அந்த மாதிரி பெருமை அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பெருமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறான். இதோடு முடித்துக் கொள்வோம். நிறைய செய்திகள் இருக்கு. பெருமைங்கிற தலைப்புல அவ்வளோ செய்திகள் இருக்கு. அவ்வளோ சொல்லிக்கொண்டே போகலாம். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? அல்லதீன யம்சூன, அவர்கள் நடப்பாதையில் சென்றால், அலல் அருதி, பூமியில், ஹவனன், பணிவாக செல்வார்கள். தெனாவட்டா செல்ல மாட்டாங்க. ஒருத்தன் இப்போ பூமிக்குள்ள கொண்டு போனானே, சிவி சிங்காரிச்சு தெனாவட்டா போனானே, வெட்டி முறிக்கிற மாதிரி உள்ள தூக்கி வச்சிருக்கிறான்ல கேம நாள் வரைக்கும், அந்த மாதிரி போகக்கூடாது. நடையிலே ஒரு பணிவு இருக்குல்ல. லுக்மான் மகனுக்கு நடக்க சொல்லி கொடுப்பார். ஒழுங்கா பணிவா நடந்து போ, பணிவை கற்றுக் கொடுப்பார். லுக்மான்ங்கிற சூறால போய் ஆரம்ப ஸ்டேஜிலே பார்த்துக்கலாம். மகனுக்கு ஒரு நல்ல அடியார் சொல்லி கொடுக்கிறது. நடையில ஒரு தனாவட்டி இருக்கதானே செய்யுது. அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ வெட்டி முறிக்கிற மாதிரி நடக்காத, ஃபில் அர்தி, நீ பூமியில் நடந்தால் மரஹன், பணிவாக நட. 17வது சூறால அல்லாஹ் சொல்லுவான். இது 25வது சூறா. எப்படி சொல்லணும்? நீங்கள் பணிவாக நடங்கள். அவர்கள் அறிவினர்களை கண்டால், இதா காதபஹுமுல் ஜாஹிலா காலு சலாமா, அறிவினர்களை கண்டால் என்ன செய்வாங்க? கண்ணியமா கடந்து விட்டு சலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க என்று சொல்கிறார்கள். அப்போ நல்லடியார்களுடைய பண்பு என்ன? பணிவு. கல்வி உள்ளவர்கள் நல்லடியார்கள் ஒரு உண்மையான மூமினாக இருந்தா என்ன செய்யணும்? பணிவை கடைபிடிக்கணும். எப்படி இணை வைப்புலேருந்து வெளியே வந்தோம், ரெட்டை வேடத்திலேருந்து வெளியே வந்த மாதிரி தெரியல. பல பேர் இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கானோ, இன்னும் நடிப்பான் கேமநாள் வரைக்கும். ஏன்னா எவன்லாம் எதில் போய் இறங்குறான் அரசியல், அவன்லாம் ரெட்டை வேடதாரி தான். ரெட்டை ஒரு வேடம் கிடையவே கிடையாது. அவன் முனாஃபிகுன், காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏமாத்துவான், நம்பவே கூடாது. அதுக்கு நல்லதே துணைக்கு எடுத்துக்கிறான். நல்லதை எடுத்தா தானே பிக்கப் பண்ண முடியும். கொஞ்சம் எடுத்துக்கணும்ல. என்னத்தை எடுத்து என்னத்தை சாதிச்சுட்டான்? ஒரு பட்டியல் போட சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை ஆண்டுகளில் முஸ்லீம்கள் அரசியல் இறங்கி நாங்கள் சாதித்து விட்டோம் சொல்லி ஒரு பட்டியல் போட்டு ஒரு போஸ்டர் விட்டு பார்ப்போம். வண்டி விட்டேன் அது விட்டேன்னு சொல்லக்கூடாது. அரசியலில் போய் என்ன சாதனை செய்தாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்டியல் போடணும். சுதந்திர இந்தியாவில் 70 வருஷத்துக்கு காட்டணும். ஒன்றும் கிடையாது, இனிமேலும் காட்ட மாட்டான். அவனா அரசியலுக்கு ஓட்டுக்காக தந்தாதான் உண்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மோசமான செயல் என்னது? ஆணவம். ஆணவத்திலேருந்து என்ன செய்யணும்? பின்னாடி வரணும். ஆணவமாக பேசக்கூடிய ஸ்பாட்ல உடனே கண்டிக்கணும். இதை நிறுத்து, இந்த மாதிரி செயல் பண்ணாத, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாது, சின்ன பிள்ளையிலே கண்டிக்கணும். என்ன திமிரு பேச்சு என்பது. அப்பதான் நாளையில அந்த பணி வரும். இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒண்ணு. இதெல்லாம் நம்மிடம் இருந்தா எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க தெரியுமா? நம்ம திமிரான போக்குனால என்ன ஆகுது? அவன் ஒரு மார்க்கத்தை கூட சொல்ல சண்டை போடுற மாதிரி சொல்லக்கூடாது. பணிவா சொல்லணும். மூசா நபிகிட்ட போய், மூசா நபி ஃபிரௌன்ட்ட போய் சொல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஃபீஃபா, நீ லேசா சொல்லு, ஒருவேளை அவன் நேர்வழி பெற்றாலும் பெறுவான். எப்படி? அவன் தான் பெறவே மாட்டான், அல்லாஹ்க்கு தெரியுமா? எதற்கு இதை சொல்லி காட்டுறான்? மூசா நபிக்கா சொல்லி காட்டுறான்? நமக்கு சொல்லி காட்டுறான். வமாஹுவ இல்லா திக்ருலில் ஆலமீன், இது அறிவுரை தவிர வேற ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி போய் பயான் பண்ணுவோம்? சத்தியத்தை நேக்கா எடுத்து சொல்லணும்.
சண்டையை போட்டு திசை திருப்பி அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. அடுத்தாலும் திசை பக்கமே வரமாட்டான். பள்ளிவாசலுக்கு வரவனா வரவே இருக்கணும். நேத்தியா வரலன்னு கேட்டக்கூடாது, அந்தால வேறுவான். அதனால என்ன செய்யணும்? பணிவை கடைபிடிக்கணும். ஆணவத்தையும் பெருமையும் அகம்பாவத்தை நம்மிடம் இருந்து விட்டொழிக்கணும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த பல மாதங்களாக பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நாம் அனைவரும் அறிவோம். இதை பற்றி பேசாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் சில சின்ன செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஈரான் தூதரகத்தை அடித்ததுனால அவன் என்ன செய்றான்? அவன் தான் அடிச்சிருக்கான். நைஸாக வந்து அடிச்சுட்டு போயிட்டான் தூதரகத்தில். அவன் பேடி தானே, நேரடியாக வரமாட்டான். அடித்தோன்னே இவன் திரும்ப 300 ஏவுகணை அதுக்கு பதில் கொடுத்துட்டான். பதிலுக்கு பதில் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டான். பதிலுக்கு பதில் நான் அடிச்சிட்டேன் விட்டுருன்ட்டான். திரும்ப இன்னைக்கு அவன் அடிச்சிருக்கான். அமெரிக்கா போன்ற இந்த பல அயோக்கிய நாடுகள் எல்லாம் அந்த ஈரான் மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்கான். பொருளாதார தடை அந்த நாட்டுக்கு ஒன்று புதுசு இல்லை, பலஸ்தான். அவர்களுக்கும் நமக்கும் கொள்கை அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறோம். அவன் இன்னைக்கு இந்த அமெரிக்காவை எதிர்க்கலை. சதாம் ஹுசைன் காலத்தில் சதாம் ஹுசைனுக்கு சாதனங்களை கொடுத்து அடிக்க சொல்லத்தில் 8 வருஷத்துக்கு மேலே நின்று என்ன செஞ்சிருக்கான்? ஃபைட் பண்ணியிருக்கான். உடலாலையும் நல்ல ஆரோக்கியமானவன் தான், எதிர்த்து அடிக்கக்கூடியவன், துணிச்சலானவன். இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் இந்த துணிச்சல் வந்து இந்த 5 பணக்கார நாடுகளுக்கு இல்லை, ஜிசிசிங்கிறவனுக்கு? இந்த குவைத்து, எமராட்டு, பஹ்ரைனு, ஓமன், சவுதி அரேபியா, ஏன் இவங்களுக்கு அந்த போராட்ட குணம்லாம் கிடையாதா? அவங்களுக்குலாம் வராதா? இருக்கு. ஏன் இருக்கு? ஏன் அவன் யமனை அடித்தானே 2017-18 யமனை அடித்தான். அடின்னு அடித்தான். யமன் இஸ்லாமிய நாடு. ஏன் இஸ்லாமிய நாடை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஓராண்டு ஈராண்டு இல்லை, பல ஆண்டுகள். நீ வேடிக்கை பார்க்குற. வேடிக்கை பார்க்குறவனுக்கு எப்பவுமே என்ன செய்வான்? வேதாங்கம் தான் பேசுவான். பாதிக்கப்பட்டவனுக்கு தான் பாதகம் தெரியும். அப்போ என்ன செய்யல? ஒரு நாள் கூட அவனுக்கு ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு கூட உதவி செய்தது கிடையாது. எப்படிப்பட்ட உதவி செய்யணும்? உன் உறவையே முறிக்கணும். சண்டை போடுறத விடுங்க, உறவை முறிக்கலாம்ல. உறவை முறிக்கிறதுன்னு எப்படி? நல்லா தடவி கொடுத்து சுகமாக பேசுறது இல்லை, கரடு முரடா பேசணும். உறவை இன்னையிலேருந்து முறிக்கிறேன் இனிமே அப்படி என்னைக்காவது பேசியிருக்கான அந்த அரபு நாடு? அப்போ அவனுக்கு ஆணவம் தானே? ஆணவம் இருக்குதா இல்லை சுகமாக வாழணும் இருக்கா, பயம் இருக்கா? மூணுமே செய்தானுடைய செயலாச்சே. எப்படி உன் சகோதரன் அடிக்கிறது நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற? எப்படி ஈரான் அடிக்கிறான்? பல வருஷம் பொருளாதார தடை போட்டு பல நாள் கஷ்டத்தில் வாடினவன் எப்படி அடிக்கிறான்? உனக்கு வாழ்க்கையில் நீ பொருளாதார தடையை சந்திச்சதே கிடையாது, ஏன் உங்ககிட்ட அடிக்க முடியாது? ராணுவ பலம் இல்லையா? சவுதி அரேபியா பல உலக நாடுல பல தடவை ஆயுதம் வாங்கினதுல முதல் இடத்துல இருக்கு. அவ்வளோ ஆயுதம் வச்சிருக்கான். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறோம். எப்படி கைபேசி இருக்கிறதோ, எப்படி சில தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதோ, அதே மாதிரி உலக நாட்டில் எல்லா ஆயுதமும் எல்லாருக்கிட்டும் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் ஹமாஸ் வாங்கக்கூடியவன் ஏன் சவுதி அரேபியா வாங்க மாட்டானா? எல்லாத்துட்டே இருக்கு. காசு கொடுத்தா கொடுக்க போறான். ரஷ்யா கொடுக்க போறான், ஈரான் கொடுக்க போறான். காசு தானே கொடுத்தா கொடுக்க போறான். கொரியா கொடுக்க போறான். இவங்க நாட்டோடலாம் அவங்க நட்புறவு தான் வச்சிருக்காங்க. இந்த சாதனத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் அடிக்கலாம். பாகிஸ்தான் அவ்வளோ சாதனம் இருக்கு, இந்தியாவில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்கு, ஆப்கானிஸ்தானில் இருக்குது. எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. சாதனத்தை கொடுத்து நாசக்கார காரியத்தை செய்யறது திட்டம். ஆனா ஏன் இஸ்லாமிய நாடுகள் அந்த நாட்டை நினைச்சா என்ன செஞ்சிடலாம்? அழகா அழிச்சிட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம் ஆகாது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துல என்னத்தை போட்டான்? உலக வாழ்க்கையில் அப்படியே கடன் போட்டான். அதனால தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு பிறகு சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வருவாங்கன்னு கூட சொல்லலையா? ஏன் சொல்லலாம்ல? வஹீல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீல சொல்லிடலாம்ல. இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு வருவாங்க, 25 கடைசியில் இன்னும் அவங்க பேர்ல ஒரு மகன் தான், ஒரு பேரப்புள்ள, அவங்க பரம்பரையில ஒருத்தர் வருவாங்க. அப்ப அதுக்கு இடையில எல்லாம் அயோக்கிய பேரா இருப்பான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு 1000ல் ஒருத்தன் வருவான், நல்ல ஆளுங்க. இது என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, எவன் ஒருத்தவன் அரசியல் அந்த நாற்காலியில் உட்காரானோ அவ்வளவு பேரும் அயோக்கிய பேர். அவ்வளவு பேரும் என்ன செய்ய முடியும்? நாட்டுக்காக, இந்த உலகத்துக்காக தான் வரணும். அது இந்த அரபியர்கள் வந்து ஒரு தொடநடுங்கி. அந்த நாட்டில் இருக்கிறவனும் அப்படிதான், நாட்டுடைய தலைவன் அப்படிதான். சுகமா வாழணும், எந்த சச்சரவும் வந்துடக்கூடாது. இந்த சந்தோஷமான நாடுன்னு ஒரு 10 நாடு அறிவிப்பான். ஐஸ்லாந்து, போலாந்து, சுவிட்சர்லாந்து, அதுல இந்த அரபு நாடே அறிவிக்கலாம். இப்போ குவைத் அறிவிச்சிருக்கான். அப்படி சந்தோஷமா இருக்கணும். பக்கத்தில் அடி வாங்குவது என்ன இல்லை, அவனுக்கு எந்த ஒரு சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலை. அயோக்கிய பையன் மாதிரி இருக்கான்.
உலக நாடுகள்லாம் கண்டனம் கொடுக்குது. ஆனால் ஈரான் அடித்தவனும் உலக நாடுகள்லாம் எதிர்ப்பு கொடுக்குது. அப்போ முஸ்லீம்கள் சாவறதுல உலக நாடுகள் விரும்புகிறார்கள்ங்கிறது பட்டவரத்தமாக தெரிஞ்சு போச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல, அவன்லாம் பாவப்பட்டவன் எல்லாத்துட்டையும் இருக்கு. குவைத்தில் இருக்கு, எல்லாத்துட்டையும் ஆயுதம் இருக்கு. அவன் அமெரிக்காவுடைய கைக்குலியா இருக்கான், அவனுக்கு அடிமையா இருக்கான். குவைத்தெல்லாம் ஒரு பாகத்தில் வந்து அமெரிக்காக்காரர்களை அரவணைத்து வச்சிருக்கிறான். கப்பல்லாம் விட்டு ரெடியா சப்ளை பண்ணி தண்ணி கிண்ணிலாம் கொடுத்து வச்சிருக்கிறான். எல்லா நாடுகளையும் வச்சிருக்கிறான். அதுக்கு தானே உசாமாவே சண்டை போட்டார் அமெரிக்கா விரட்டுன்னு சொல்லி. அப்போ கைக்கூலியா இருக்கிறான், அடிமையா இருக்கான். எங்களுக்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாது, நாங்கள் ஜாலியா இருக்கணும், அதுக்கு எந்த சஞ்சலமும் வந்துடக்கூடாது. பக்கத்தில் முஸ்லீம் நாடு அப்படித்தான், எங்களுக்கு ஹதீஸ்ல இருக்கு, அங்கே ஒரு ஃபித்னா நாடு, அப்பப்போ சண்டை நடக்கும், ஈசா நபி வருவாருன்னு சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அப்படி இருக்குல்ல. அப்போ இப்படிப்பட்ட அயோக்கிய பயிலுவோம் அதை பற்றி கேட்கவே மாட்டிருக்கான். காரணம் என்னன்னு கேட்டால், உள்ளத்தில் என்ன போயிட்டு உங்களுக்கு சொகவாழ்வு போயிட்டு உலக லௌகீகத்தில் திளைச்சிட்டான். அதனால இந்த நாடுகள் எடுக்கான் கண்டுக்கவே மாட்டிருக்கான். எல்லா நாட்டிலையும் செழிப்பு, காசு இருக்கு, ஆயுதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு பொருளாதார தடனை அறிவிச்சிருக்கான், அதுக்கும் அந்த நாடு பயப்படாது. சின்ன நாடு இவன், அவனை கம்பேர் பண்ணனா ஈரான்ல ஒண்ணுமே கிடையாது. துருக்கி தைரியமா இருக்கான், எஜிப்து நல்ல போர்வளம் உள்ளவன். இவனெல்லாம் அரபு நாடு 7-8 நாடு சேர்ந்தா பாலஸ்தீன் அந்த இஸ்ரேல்னு ஒன்று இருக்கவே இருக்காது, அழகா அடித்து தள்ளி விடலாம். அந்த அளவுக்கு இருந்தாலும் ஈமான் கட்டவர்கள் ஆகிவிட்டார்கள், துரோகிகள் ஆகிவிட்டார்கள், இன துரோகிகள் ஆகிவிட்டார்கள், மாபாவிகள் ஆகிவிட்டார்கள். அப்படி அதனால தானே மோடியை கூப்பிட்டு விருது கொடுக்குறான். ஏன்னாங்க பல பள்ளி அடிச்சிருக்கான், முஸ்லீமை கொண்டு இருக்கான். நீ எப்படி நீ எதாவது புறக்கணிக்க வேண்டாமா? ஏதாவது கண்டன அறிவிக்க வேணால விட முடியுமா? கண்டன அறிவிக்கவே விடாதவன் இவன்லாம் என்ன செய்ய போறான்? அவன் என்ன செய்யணும்? நம்ம அந்த நல்ல அந்த பாவப்பட்ட மக்களுக்காக அதிகமாக நம்ம ஒன்று தான் துவா தான் செய்ய முடியும். துவா எல்லாம் என்ன செய்வான்? நாடுற டயத்தில் அவர்களுக்கு சுதந்திர நாடாக அவர்கள் வாழ்வார்கள், இன்னும் செழிப்பாக வாழ்வார்கள். இப்படிப்பட்ட எளிய மக்களுக்கும் நல்ல மக்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? அரவணைப்போடு இந்த துவாவை அதிகமாக செய்யணும். இந்த கயவர்களையும் இந்த போல அக்கிரமக்கார நாய்களையும் நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்பதிலையும் இவர்களை தோலுரிப்பதிலையும் எப்பொழுதும் நம்ம சஞ்சலம் இல்லாமல் துணிவோட போர்க்குணம் கொண்ட மக்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய 2ஆம் உரையை நிறைவு செய்கிறேன். வார்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.